بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة المتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد அன்புக்குரிய உறவுகளே, நாங்கள் தொடராக அல் குர்ஆன் கூறும் முன்னோர்கள் வரலாறு என்கின்ற தலைப்பில் குர்ஆனில் சொல்லப்பட்ட வரலாறுகளை நாங்கள் பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த தொடரில் சூரத்து பக்ராவின் 259வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு கிராமத்தை கடந்து சென்ற ஒரு மனிதனை பற்றி பேசுகின்றான். தஃப்சீர் அறிஞர்கள் சொல்கின்ற பொழுது அந்த கிராமத்தை தாண்டி சென்றவர் உசைர் அலைஹிஸ்ஸலாம் அப்படி என்று சிலர் பயன்படுத்துகின்றார்கள். ஆனால் அவர் உசைர் என்பதற்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. ஆனால் தஃப்சீர் கலை அறிஞர்கள் பேசுகின்ற பொழுது அது உசைராக இருக்கும் அப்படி என்று என்ன செய்கின்றார்கள், சொல்கின்றார்கள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதன் என்று சொல்கின்றான். ஒரு மனிதன் என்று எடுத்துக்கொள்வதே எங்களுக்கு மிகச்சிறந்ததாக இருக்கும். அது எங்களுடைய ஈமானை பாதிக்காத ஒரு விடயமாக இருக்கும் என்பதை பார்க்கலாம். அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதரை பற்றி சொல்கின்ற பொழுது 259வது வசனத்தில் என்ன செய்யலாம் சொல்லி காட்டுங்கன்னா, அவ் கல்லதி மர்ர அலா கரியத்தின் வஹிய ஹாவியத்துன் அலா உருசிஹா, நாங்கள் ஒரு கிராமத்தை அழித்து அதனுடைய முகடுகளை அப்படியே பிரட்டி வைத்திருந்தோம். அந்த முகடுகளை பிரட்டி வைத்திருந்த அந்த கிராமத்தை அந்த மனிதன் கடந்து செல்கின்ற பொழுது கால அன்னா யுஹ்யி ஹாதிஹி அல்லாஹு பஅத மௌதிஹா, அவருக்கு ஆச்சரியம் வருகின்றது. இப்படி அல்லாஹ் புரட்டி அழித்து விட்டான், இதன் பிறகு அல்லாஹ் எப்படி இந்த ஊரை உயிர்ப்பிப்பான் அப்படி என்கின்ற கேள்வி அவருக்கு எழும்புகின்றது. எந்த அமைப்பில் அல்லாஹ் உயிர் கொடுத்து எழுப்புவான் அப்படி என்கின்ற ஒரு கேள்வி வருகின்றது. அல்லாஹ்விடம் என்ன செய்கின்றார், அவர் கேட்கின்றார், யா அல்லாஹ், இதனை எப்படி நீ மீண்டும் உயிர்ப்பிப்பாய் அப்படி என்று என்ன செய்கின்றார், எந்த அமைப்பில் நீ உயிர்ப்பிப்பாய் அப்படி என்று கேட்டபோது அல்லாஹ் அவரை 100 வருடங்கள் மரணிக்க செய்கின்றார். சும்ம பஅஸஹு, பிறகு அவரை 100 வருடங்களின் பிறகு உயிர் கொடுத்து எழுப்பி கால கம் லபிஸ்த, எவ்வளவு நாள் நீங்கள் மரணித்திருப்பீர்கள் அல்லது எவ்வளவு நாள் நீங்கள் தூங்கி இருப்பீர்கள் அப்படி என்று கேட்டபோது கால லபிஸ்து யௌமன் அவ் பஅத யௌம், ஒரு நாள் அல்லது ஒரு சில மணித்தியாலங்கள் நான் என்ன செய்திருக்கிறேன், தூங்கியிருப்பேன், மரணித்திருப்பேன் அப்படி என்று சொன்னபோது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர் ஒரு பயணியாக இருந்தார். பயணியாக இருக்கின்றவர் அவருக்கு தேவையான கட்டிச்சாதங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டுதான் பயணம் செய்வார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபன்துர் இலா தஆமிக வ ஷராபிக், உன்னுடைய நீ கொண்டு வந்த அந்த உணவுகளையும் அந்த குடிநீரையும் நீங்கள் பார்ப்பீராக அப்படி என்று சொல்கின்றான். பார்க்கின்றார், அதில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாமல் அப்படியே இருக்கின்றது. அதில் தூசிகளோ அல்லது எந்த ஒரு மாற்றமுமோ அதில் இல்லாமல் அப்படியே இருக்கின்றது. பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வன்துர் இலா ஹிமாரிக், நீ வந்த அல்லது நீங்கள் கொண்டு வந்த அந்த கழுதையை பாருங்கள் என்கின்றான். கழுதையை பார்க்கின்றார், அப்படியே அது 100 வருடங்களின் பிறகு எழுப்பினால் எப்படி இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த 100 வருடங்களும் இறந்து போன அந்த கழுதையை காண்பிக்கின்றான். அப்படியே உக்கி போய் இருக்கின்றது. கைஃப நுன்ஷிசுஹா, நாங்கள் அதனை எப்படி ஒன்று சேர்த்து எழுப்புகின்றோம் என்பதை பாருங்கள். பிறகு நக்ஷூஹா லஹ்மன், அதற்கு தோட்களை அதே போன்று சதைகளையும் நாங்கள் எப்படி கொடுக்கின்றோம் என்பதை நீங்கள் பாருங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த உக்கி போன எலும்புகளை மீண்டும் உயிர்ப்பித்து அதற்கு சதைகளை கொடுத்து மீண்டும் அதனை கழுதையாக மாற்றுகின்றான். அப்படி மாற்றியதன் பிறகு கால அவர் சொல்கின்றார், அஅலமு அன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், நிச்சயமாக அல்லாஹ் ஒவ்வொரு பொருளின் மீதும் ஆற்றல் மிக்கமானாக இருக்கின்றான் என்பதை நான் அறிந்து கொண்டேன், ஏற்றுக்கொண்டேன் என்று அவர் சொல்கின்ற செய்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையில் சொல்லி காட்டுகின்றான். சூரத்து பக்ராவின் 259வது வசனத்தில் இதனை எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். இந்த மனிதனுடைய வரலாறை அல்லாஹ் எங்களுக்கு பதிவு செய்வதற்கு பல காரணங்கள் இருக்கின்றது. முதலாவது,
ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் மீது அவநம்பிக்கை வந்துவிடக்கூடாது என்பதை அல்லாஹ் இந்த வரலாற்றின் ஊடாக எங்களுக்கு புலப்படுத்துகின்றார். எப்படி? இவர் அல்லாஹ்விடம் கேட்கின்றார், யா அல்லாஹ், எப்படி இதனை நீ உயிர்ப்பிப்பாய் அப்படின்னு கேட்கிறாய். நீ உயிர்ப்பிப்பாயா என்று அவர் கேட்கவில்லை, எப்படி நீ உயிர்ப்பிப்பாய், என்ன முறையில் நீ உயிர்ப்பிப்பாய் என்பதை அவர் கேட்கின்றார். அவர் ஈமானில் சலைவடைந்து விடவில்லை, அவர் ஈமானில் நம்பிக்கை இழக்கவில்லை. ஈமானில் நம்பிக்கை இழந்திருந்தால் அல்லாஹ் எழுப்புவானா அப்படி என்கின்ற கேள்வி அவருக்கு வந்திருக்கும். அல்லாஹ் இதில் சொல்லி காட்டுகின்றான், அவர் அப்படி கேட்கவில்லை. அப்படி ஒருவர் கேட்பாராக இருந்தால், அல்லது அப்படி ஒருவருக்கு அந்த நம்பிக்கை வருமாக இருந்தால், அல்லாஹ் எழுப்புவானா அப்படி என்கின்ற நம்பிக்கை வருமாக இருந்தால், இந்த கேள்வி வருமாக இருந்தால், ஃபகத் கஃபர், அவர் மார்க்கத்தில் இருந்து வெளியேறிவிட்டார். அவர் மீண்டும் தௌபா செய்து மார்க்கத்துக்குள் வர வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் அல்லாஹ் ஈமானில் ஒருவர் சலைப்படைந்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி இந்த வரலாற்றை எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான் என்பதை பார்க்கலாம். அவர் மரணித்ததன் பிறகு அல்லாஹ் மீண்டும் உயிர்ப்பித்து அவருக்கு அந்த அற்புதத்தை நிகழ்த்தி காட்டுகின்றான் என்பதை நாங்கள் பார்க்கலாம். இது முதலாவது விடயம். இரண்டாவது, அல்லாஹ்வினுடைய அற்புதத்தை இவன் இந்த இடத்திலே சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வினுடைய முஅஜிஸாத்துகளை, அல்லாஹ்வினால் மாத்திரம்தான் அது முடியும் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஒரு மனிதனை 100 வருடங்கள் மரணிக்க செய்கின்றான். இரண்டாவது, அவர் கொண்டு வந்த கட்டிச்சாலங்கள், உணவுகளும் குடிநீர்களும் எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொள்ளாமல் அல்லாஹ் அதனை அப்படியே ஆக்கி விடுகின்றான். மூன்றாவது, அவர் வந்த அல்லது அவரோடு கொண்டு வந்த அந்த கழுதையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி மாற்றுகின்றான்? 100 வருடங்கள் இறந்து போனால் எப்படி இருக்குமோ அப்படி மாற்றிவிட்டு அதனை மீண்டும் உயிர்ப்பித்து காட்டுகின்றான் என்பதை இந்த திருமறை வசனத்தில் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். 3 விடயங்கள். ஒன்று, அவரை மரணிக்க செய்கின்றான். அவரில் எந்த ஒரு மாற்றத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை. அதனை அவர் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அவருடைய உணவையும் அவருடைய குடிபானங்களையும் எந்த ஒரு மாற்றத்தையும் செய்யவில்லை. மூன்றாவதாக, அல்லாஹ் அவருடைய கழுதையை அப்படியே உக்கி போக வைத்து மீண்டும் அதனை உயிர்ப்பித்து காட்டுகின்றான் என்பதை பார்க்கலாம். திருமறையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உயிர் பெற்று எழுந்தவர்களை பற்றி மிக அதிகமாக பேசி காட்டுகிறான் என்பதை பார்க்கலாம். நாங்கள் பார்க்கலாம், குகைவாசிகளினுடைய அந்த வரலாற்றை சூரத்து கஹ்ஃபில் அல்லாஹ் சொல்கின்ற பொழுது, சில இளைஞர்கள் ஒரு ஊரில் இருக்கின்றார்கள். அந்த ஊரில் மார்க்கம் இல்லை என்ற பொழுது அந்த ஊரை விட்டு பயணம் செய்கின்றார்கள். ஒரு இடத்தில் தங்குவதற்காக வேண்டி ஒரு குகைக்குள் போகின்றார்கள். 300 வருடங்கள் அவர்கள் உறங்கினார்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு அவர்களுக்குள்ளே அவர்கள் பேசியதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். கம் லபிஸ்தும், எவ்வளவு நாட்கள் நீங்கள் தூங்கினீர்கள் என்று கேட்கின்ற பொழுது, காலு லபிஸ்னா யௌமன் அவ் பஅத யௌம், நாங்கள் ஒரு நாள் அல்லது சில நாட்கள் நாங்கள் என்ன செய்திருப்போம், தூங்கி இருப்போம் என்று அவர்கள் சொன்ன செய்தியை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் 300 வருடங்கள் தூங்கினார்கள் அப்படி என்பதை திருமறையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுவதை பார்க்கலாம். அதே போன்று பனு இஸ்ராயில் சமூகத்தினரை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் கடும் அட்டகாசங்கள் எல்லாம் செய்ததன் பிறகு அவர்களை பெரும் சத்தத்தை கொண்டு அழிக்கின்றான். அழித்ததன் பிறகு அல்லாஹ் மிக அழகாக சொல்லி காட்டுகின்றான். எப்படி? அவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுதே அவர்களை பெரும் இடி சத்தம் அவர்களை அப்படியே மரணிக்க செய்தது. மீண்டும் அல்லாஹ் அவர்களை உயிர்ப்பித்தான் என்பதை சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று சூரத்து பக்கராவின் 249 வசனத்தில் சொல்கின்ற பொழுது, அலம் தர இலல்லதீன கரஜூ மின் தியாரிஹிம் வஹும் உலூஃபுன் ஹதருல் மௌத், மௌத்துக்கு பயந்து ஆயிரக்கணக்கானவர்கள் அவர்களுடைய வீடுகளை விட்டும் விரண்டோடியதை, அவர்கள் வெளியேறியதை பற்றி நீங்கள் பார்க்கவில்லையா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை மரணிக்க செய்து மீண்டும் உயிர்ப்பித்தான் என்ற செய்தியை சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் கேட்கின்றார்கள், யா அல்லாஹ் கைஃப துஹ்யில் மௌதா,
நீ மரணித்தவர்களை எப்படி உயிர்ப்பிக்கின்றாய் என்பதை எனக்கு காண்பிப்பாயாக என்ற போது அல்லாஹ் கேள்வி கேட்கின்றான். நீங்கள் ஈமான் கொள்ளவில்லையா என கேட்கின்ற பொழுது என்னுடைய உள்ளம் சாந்தி அடைய வேண்டும் அப்படி என்று சொல்ல பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 4 பறவைகளை எடுத்து அதனை வெட்டி 4 பகுதிகளில் வைத்து விடுங்கள், பிறகு அலையுங்கள், அது உங்களிடம் வரும் என்று சொல்கின்றான். அவன் உயிர்ப்பித்து காட்டுகின்றான் என்கின்ற செய்தியை சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் ஒரு மனிதன் கொலை செய்யப்பட்டு விடுகின்றான். அவனை கொலை செய்தவன் யார் என்று தெரியாது என்கின்ற பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வந்து அவர்கள் பேசுகின்றார்கள். பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய அற்புதத்தை அந்த இடத்தில் காண்பிக்கின்றார்கள். ஒரு மாட்டினுடைய பகுதியை எடுத்து அந்த கொலை செய்யப்பட்ட மனிதருக்கு அடிக்க சொல்கின்றார்கள். அடிக்கின்றார்கள். அவர் உயிர் பெற்றெழுந்து என்னை இன்னார் தான் கொலை செய்தார் என்று மீண்டும் சொல்லிவிட்டு மீண்டும் மரணித்தார் என்கின்ற செய்தியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். இப்படி குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த செய்திகளை எல்லாம் சொல்ல காரணம் என்னவென்று சொன்னால், ஈமானில் நாங்கள் சடைவடைந்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் இந்த வரலாற்றை சொல்கின்றான் என்பதை பார்க்கலாம். அதில் ஒன்றுதான் இந்த மனிதர் அந்த கிராமத்தை கடந்து செல்கின்ற பொழுது அவருக்கு ஏற்பட்ட சந்தேகமும் அல்லாஹ் அவருக்கு அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்த விதத்தையும் என்ன செய்கிறான் சொல்லி காட்டுகிறான் என்பதை பார்க்கலாம். அதே போன்று நாங்கள் ஒரு விடயத்தில் அல்லாஹ் மீது தவக்குல் வைக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதில் எங்களுக்கு சொல்லி காட்டினார். அவர் அல்லாஹ் மீது மிகவும் நம்பிக்கையுடையவராகவும் தவக்குல் வைத்தவராகவும் இருந்தார். அதனால் தான் அல்லாஹ்வோடு அவர் பேசுகின்றார், யா அல்லாஹ், இதனை நீ எப்படி உயிர்ப்பிப்பாய்? நீ உயிர்ப்பிப்பாயா என்று கேட்கவில்லை, எப்படி உயிர்ப்பிப்பாய்? உயிர்ப்பிப்பாய் என்பது தெரியும், ஆனால் எப்படி உயிர்ப்பிப்பாய் என்கின்ற அந்த அல்லாஹ் மீது இருக்கின்ற நம்பிக்கையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தினூடாக எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். கேட்டவற்றை எடுத்து நடப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிய வேண்டும். வ ஆஃபிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.